இன்னைக்கு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? நான் தான் அவங்க மீனலட்சுமி ராஜா, சன்ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ், ஜெராமி, திருச்சியில் ரூஃபிங் ஷீட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ராஜா போட்டி வைக்கிறார், காவலாளி கஜானாவோட காவலாளியாக இருக்கிறதுக்கு. அந்த போட்டியில் இந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கஜானாவோட காவலாளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறார். அதில் 3 பேர் நான் வரேன் அப்படின்னு முன்ன வராங்க. அதில் ஒருத்தர் யோசிக்கிறார், சாவி இப்படிலாம் பண்ணலாம், இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணி ஓகே இதுக்கு ஒரு கீயை ரெடி பண்ணுறோன்னு அவர் கீ ரெடி பண்ண போயிட்டார். 2வது அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இவ்வளோ தூரம் இருக்கா, அப்போ இதை உடைச்சா திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் உடைக்கலான்னு சுத்தியல் ரெடி பண்ண போயிட்டார். 3வது அவர் ஜஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு டச் பண்ணுறாரு, கதவு திறந்துடுது. ஸோ அது பூட்டவே இல்லை. நிறைய பேர் இதை தான் தப்பு பண்ணுறோம். நம்ம முன்னாடி போய் அதை என்ன பண்ணுவோங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன குளமாக இருந்தால் கூட பக்கத்தில் போகிற வரைக்கும் அது ஆழமாக இருக்குமோன்னு பயம் இருக்கும் தான். ஆனால் கடலாக இருந்தால் கூட ஆழமாக இருந்தாலும் குதிச்சு தான் பார்ப்போமேன்னு ட்ரை பண்ணணும். இது கடலுக்கு நான் சொல்லலை, முக்கியமாக பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களால் வரும் அப்படிங்கிறது உங்கள் மேலே நம்பிக்கை நீங்கள் வைங்க. தேங்க்யூ. ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.